கொண்டு வரும்போது ரொம்ப சிரமப்பட்டு அந்த அந்த லிங்கத்தை நாங்க அங்க முடையூர்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம். லிங்கத்தை அப்படியே எடுக்கும் போது ஃபுல்லா மழை, வெயில் காலம். அங்க லிங்கத்தை எடுக்கிறோம், அப்படியே மழை பெய்யுதுங்க. அங்க இருக்கிற மக்கள் ஆச்சரியப்படுறாங்க, சாமி இதுக்கு முன்னாடி எங்கேயுமே இந்த மாதிரி நாங்க பார்த்தது இல்லைங்க. ஒரு லிங்கத்தை எடுக்கிற வரைக்கும் வெயில், நல்ல வெயிலுங்க. எடுக்கும் போது அந்த வேன்ல வைக்கும் போது உற்ற நேரத்தில் உறுதுணையாய் நின்று உதவும் எம்பெருமான் சந்தானேஸ்வரன். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டம் முழுவதும் தருவோய் நீ, வேண்டும் அயன் மாலுக்கு அறிவோய் நீ, வேண்டி எனை பணிக்கொண்டோய் நீ, வேண்டும் வரும் ஒன்று உண்டின் அதுவும் உண்டன் விருப்பன்றே. என்ன வேண்டணுமோ அவர் தெரிஞ்சு நீங்க நம்ம இதை பண்ணி கொடுக்கணுன்றதுல நீங்க என்ன இங்க பண்ணிக்க போறீங்க? நீங்க கடலுங்க, இது இங்க இருக்கிற அனுபவம் வந்து கடல் மாதிரி. இங்க எவ்வளவு நீங்க அருள் எடுத்தாலும் அது கரையாது, மறுபடியும் வரும். அவரை கொடுத்துக்கிட்டே அதிகமா நேரம் இறைவனை மட்டுமே சார்ந்து யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய கனெக்ஷன் சத்தியமா கிடைக்கும். ஹலோ மக்களே, வணக்கம். 360 மோடு வரவேற்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் ஐயா இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தினேஷ் நம்பரோட வந்து நிறைய தகவலை ஷேர் பண்ணிக்க இன்னைக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தானேஸ்வரரை வந்து நீங்க இந்த கோவிலை வந்து நிறுவனீங்கன்னு சொன்னீங்க. இதனுடைய உங்களுடைய அந்த அந்த எண்ணம் வந்து எப்படி வந்து சொல்லிடுறேங்க ஐயா. இது சொல்லணும்னு நினைச்சேன், நம்ம மக்களுக்கு சொல்லிடுங்க. ஏன்னா வணக்கம். ஏன்னா உண்மையான ஆன்மீகத்தை, ஸோ வழி இல்லாம உண்மையான ஆன்மீகத்தை நம்ம எப்படி எடுத்துன்னு போய் மக்களுக்கு சேர்க்க போறோம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தோம். அது இல்லாம என்னுடைய உழைப்பு மட்டும் இல்லைங்க. எங்க ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு ஒரு தூண்லயும் ஒவ்வொரு மனுஷனுடைய உழைப்பு இருக்கு. ஸோ அதனால எனக்குள்ள அந்த எண்ணங்கள் மட்டும் தான் எனக்குள்ள சேர்ந்தது. இங்க வந்து அமைக்கணும் அப்படின்றது எண்ணங்கள் மட்டுமே எனக்கு சேர்ந்ததை தவிர என்னுடைய குடும்பத்தானுடைய இந்த இவ்வளவு பெருசு வளர்ந்துறதுக்கான காரணம், இதுக்கப்புறம் வளர்ந்துட்டு இருக்கிறதுக்கான காரணமும் என்னோட குடும்பத்தார், எங்க அப்பா அம்மா அண்ணாக்கள், இவங்க எல்லாமே சேர்ந்து அதையும் தாண்டி அனைத்து தரப்பற மக்களும் இங்க வந்துட்டு அவங்களுடைய பங்கு கொடுத்துருக்காங்க. இது அவங்க வந்து என்ன மனநிலையோட வந்தாலும் இங்க இந்த மக்கள்லாம் ஏன் இது மறுபடியும் இன்னும் பெருசாகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா, எந்த கஷ்டத்துல வந்தாலும் இங்க வந்து அவங்க சிரிச்சிடுறாங்க. பிகாஸ் ஆஃப் இங்க இருக்கிற நம்ம இங்க கொடுக்குறோம், அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் நம்ம கொடுக்குறோம். அது எதை வெளில கொடுக்குறோம்னா ஆன்மீக தேடல்ல கொடுக்குறோம். உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்களே எப்படி சொல்யூஷன் பண்ணலாம், இங்க ஸ்பெஷல் இதுதான். நீங்க என்ன நினைச்சு வரீங்களோ அதுக்கான சொல்யூஷன் உங்க கையிலேயே கொடுத்துருவோம். நீங்களே அதுக்கான வேலையை நீங்க பாத்துக்க வேண்டியது. சோ நேரா நீங்க அங்க போய் சிவனை பார்க்கலாம், அவரு பார்க்கலாம். நீங்க நான் என்ன பண்றேன்னா ஒரு போஸ்ட் மேன் மாதிரி, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த தகவலை ஓபன்லாம் பண்ண மாட்டேன், அது அப்படியே தூக்கின்னு போயிட்டு அவர் பாதல் வச்சிருவேன். அவர் உங்களுக்கான சொல்யூஷன் அவர் கொடுத்துருவாரு. உங்களுடைய எண்ணமும் வந்து இந்த கோயில் நிறுவனத்துக்கான காரணமும் இதுதான். அவ்வளவுதான். இவ்வளவு எண்ணங்கள் வந்து தெரிஞ்சதுக்கு காரணம் அடுத்த உங்களுடைய குறைகளை தீர்க்கணுங்க ஐயா. இப்போ நான் வந்து ஒரு பிஎம்ஆ இருக்கேன்னா என்ன நீங்க டைரக்டா வந்து பார்க்க முடியாதுல்ல. ஆமா. சோ அதுக்கு சென்ட்ரல்ல ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, ஒரு சிஎம்ஆ இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கவுன்சிலர்ல இருந்து நீங்க மேல ஒவ்வொருத்தரா நீங்க வரலாம், அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். அந்த மாதிரி நான் பிஎம் தான் இல்ல, நான் எதுவும் அவருக்கு பிஎம், நீங்க அவருக்கு நான் பிஎம் இல்ல, அவருக்கு அடியார் நானு. சோ அவர் வந்து எல்லாமே அவர் தான், இந்த பிரபஞ்சமே அவரு தான். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அவர் கையில ஒரு சில விஷயங்கள் டைரக்டா எடுத்து போய் சேர்க்கறதுக்கான மக்களுக்கு தெளிவு இல்லை. அந்த தெளிவை கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கேன் இந்த உலகத்துக்கு. உங்களுக்கு சேவகன், எண்ணத்தையும் அவர் தான் விதைச்சு. எஸ், நீங்க சேவகன். உங்களுக்கு நான் சேவை செஞ்சு வந்திருக்கேன், அவருக்கு அடிமை, உங்களுக்கும் சேவகன். ரைட்டுங்களா? இது நீங்க புரியுது. இப்படி வந்ததுதான் இந்த கோயில். சோ மக்கள் வராங்க, அவங்களுடைய குறைகள் என்கிட்ட சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி என்கிட்ட குறைகள் சொல்றாங்க, அதுக்கான சொல்யூஷனை நம்ம சொல்றோம், பதிகங்கள் மூலியமா சொல்றோம். ஒரு சில வழிமுறை நாங்க வகுத்து வச்சிருக்கோம். இந்த கோயிலுக்குன்னு ஒரு நியதி இருக்கு, அந்த நியதி மூலியமா அவங்க அதுக்கான சொல்யூஷன் அவங்களே தேடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா போறாங்க மக்கள். இதுதாங்க இந்த கோயில் வர்றதுக்கான காரணம். நம்ம சந்தானேஸ்வரனுடைய ஸ்பெஷலே இதுதான். வந்தீங்கன்னா நல்லா குறைகளை வந்து கண்டிப்பா வாங்க. நம்ம சந்தானேஸ்வரர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா வந்தீங்கன்னாவே போதும், உங்க மன நிம்மதி ஆயிடும். நீங்க குறைகளை சொல்லவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா அமைதி நிலையை போய் சேர்ந்துடும். ஆமா, இதுக்கு உதாரணம் நம்ம அடியார்கள் சொல்லுவாங்க, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டம் முழுவதும் தருவோய் நீ, வேண்டும் அயன் மாலுக்கு அறிவோய் நீ, வேண்டி எனை பணிக்கொண்டோய் நீ, வேண்டும் வரும் ஒன்று உண்டின் அதுவும் உண்டன் விருப்பன்றே. என்ன வேண்டணுமோ அவர் தெரிஞ்சிடும். ஸ்கேன் பண்ணிடுவாருங்க. அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு என்ன தம்பி இது வேணுமா, ரைட் வாங்க, கொடுக்க மாதிரிலாம் சொல்ல மாட்டார்.
தகுந்த நேரத்துல உற்ற நேரத்தில் உறுதுணையாய் நின்று உதவும் எம்பெருமான் சந்தானேஸ்வரர். நீங்க சந்தான ஈஸ்வரான்னு சொன்னா போதும் அவர் இருந்துவாரு உங்க கூட. நீங்க சொல்லும் போது அப்படியே ஃபுல் அடிக்குது. நிதர்சனம்ங்க இங்க. அதுதான் இங்க நம்ம இதை பண்ணி கொடுக்குறோன்றதுல நீங்க என்ன இங்க பண்ணிக்க போறீங்க? இங்க கடலுங்க இது. இங்க இருக்கிற அனுபவம் வந்து கடல் மாதிரி. இங்க எவ்வளவு நீங்க அருள் எடுத்தாலும் அது கரையாது, மறுபடியும் வரும். அதான் சந்தானேஸ்வரர். அவர் அது கொடுப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். எடுக்கிறதுக்கு தான் நமக்கு நன்றி சொல்லவே டைம் இருக்காதுங்க. அந்த அளவு கொடுத்துட்டு இருக்காருன்றேன். நன்றி சொல்லவே நம்மளுக்கு டைம் இருக்காது. போறோம்ன்ற மாதிரி இருக்கும். இப்ப அதுக்கப்புறம் இன்னும் இன்பத்தை எனக்கு கொடுக்க போறியான்ற அளவுக்கு தான் இருக்கும். அதுதான் நம்ம சந்தானேஸ்வரர் எப்பவுமே. அதுதான். சரிங்க சாமி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க உங்களுடைய எண்ணங்களும் சந்தானேஸ்வரன் அமைக்கிறதுக்கான எண்ணங்களும் உங்க உறவினர்களும் நிறைய உதவி பண்ணாங்க, பிளஸ் உறுதுணையா இருந்தாங்கன்னு நீங்க சொன்னீங்க. கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி சாமின்னு சொல்ல வேணாம் அப்படிங்களா? சாமி எல்லாம் கிடையாது, இறைவனுடைய அடியவர் நீங்க அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்துல யாராலையும் சாமி ஆக முடியாது. ஒரு மனுஷன் இறைவன் நிலை அடைய முடியுமே தவிர இறைவனை ஆகவே முடியாது, ஒரு நொடியும் ஆகாது. சரிங்க சார். அப்படி சொன்னால் அது சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரி, ஓகே ஐயா. இப்போ வந்து நம்ம சந்தானேஸ்வரர் கிட்ட கண்டிப்பா நான் அப்படியே பிரம்மாண்டமா இவ்வளவு பெரிய லிங்கம் வந்து நான் பார்த்திருக்கேன் நிறைய இடத்துல. ஆனா நம்ம இந்த ஏரியால பர்டிகுலரா நான் எங்க பார்த்தது இல்ல. இவ்வளவு பெரிய லிங்கம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி 2 லிங்கம் வச்சிருக்கீங்க. ரீசன் என்ன? காரணங்கள் இருக்குங்க. அதாவது முதல் வந்து இது வந்து இந்த லிங்கமே வீட்டுல வச்சு பிரதிஷ்டை முடிச்சுட்டு நம்மளுடைய ஆத்ம பூஜைக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன நடந்ததுன்னா எங்களுக்குள்ள ஒரு கேள்வி, இது நாங்களா வச்சுக்கிட்டோம்னா எங்க குடும்பத்தாருக்கு மட்டும் போய் சேர்ந்துரும். நாங்க அபிஷேகம் பண்றோமோ, தேன் அபிஷேகம், பால் அபிஷேகம், பஞ்சமிரத அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம் நமக்குள்ள முடிஞ்சிருது. இப்போ நான் என்னுடைய எண்ணங்களே வந்து என்னுடைய ஆன்மீகத்தை, என்னுடைய ஆன்மீக தேடல்ல, என்னுடைய உணர்வுகளை மக்களுக்கு சொல்லி அவங்களோட அந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளியே கொண்டு வரதான் என்னுடைய தேடலை, என்னுடைய முழு நேர கருத்துமே அதானே. அப்ப நான் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா இது எங்க நல்லா இருக்கும்? அது அப்படியே எங்க பெரிய அண்ணா கலைச்செல்வன், பிரசாந்த், இங்க 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, இது நம்ம நிலத்துல வச்சுட்டா கரெக்டா இருக்கும்பான்னு சொல்லிட்டு அண்ணாக்கள் சஜஸ்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க அப்ப முதல்ல இங்க வைக்கிறோம். அப்போ ஷீட்லாம் கூட எதுவும் இல்லைங்க, ரொம்ப வெட்ட வெளி. 2வது நாள் ஷீட் வந்துச்சுங்க. ஒருத்தர் வராங்க, யா என்ன இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு, ஆமா முடிச்சு எல்லாமே ஷீட் போட்டலாமே அப்படி சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது முடிஞ்சிட்டு உடனே இந்த லிங்கம் இங்க இருக்கிற நந்தி 2 பேர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தாங்க. அப்படி வந்துட்டு உடனே சிறிது காலங்கள் கூட போகல. இது சிறிது காலத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாள்ல வந்துட்டுனே இப்ப இந்த நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த பிரம்மாண்டமான லிங்கம் வந்துட்டாங்க. பிரம்மாண்டமா இருக்கு. இதுவும் மனசுக்குள்ள தோன்றது. என்ன சொல்றேன், 11 அடி லிங்கம் பண்ணணுமே. ஏன் பண்ணணும்? லிங்கம் இருக்குங்க. நீங்க வந்து அதான் சொல்லுவாங்க, முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவாங்கன்னா கீர்த்தி எப்படி இருக்குன்னு நம்ம கணக்கு, மூர்த்தி எப்படி இருக்குன்னு கணக்கு இல்லை. மூர்த்தி சிறியவனா இருக்கலாம், கீர்த்தி பெருசு. இந்த காரம் வந்து பெருசா இருக்கும், கடுகு ரொம்ப சிறுத்தாலும் காரம் ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மூர்த்தியை வந்து நம்ம அளவிடவே கூடாது. அதனுடைய பரம் வந்து பெரிய ஸ்ரூபம். அது நீங்க இவர் கையில் வந்து என்ன சின்னதாக நினைக்க கூடாது. சோ உங்களுக்கு கையில திவ்யம் பெருசு. இந்த பிரபஞ்சத்தோட நியதி இதுதான். அதனால ஆனாலும் அதை தாண்டி ஏன் இவ்வளவு லைட் வைக்கணும் எனக்குள்ளுமே கேள்வி இருந்ததுங்க. ஆனா அவரா வந்து இல்ல நீ இந்த இடத்துல இதை நீங்க பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரிதி மாதிரி வச்சுக்கோங்களேன். அது கேக்குது. நாங்க 11 அடி லிங்கத்துக்கு தான் நாங்க போகணும். ஆனா வந்தது இங்க 7 அடி. நீங்க போனது 11 அடி தான். இவரை விட இன்னும் நினைச்சோம். ஆனா அங்க வந்தது 7 அடி. அந்த 7 அடியும் கூட எங்கனால எடுத்துட்டு வர முடியல, ரொம்ப சிரமமாச்சு. அப்போ அவர் சொல்றாரு, சந்தானேஸ்வரர் இது எல்லாமே எப்படின்னா, அந்த யாரும் ஒரு மனுஷன் அதிகமா நேரம் இறைவனை மட்டுமே சார்ந்து யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய கனெக்ஷன் சத்தியமா கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது அவங்க வந்து நீங்க மத்தவங்கள மாதிரி இல்லாம உங்களுக்குள்ள தனியா ஒரு பவர் கிடைக்கும், கிரியேட்டிவ் ஆகும். அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப நான் இந்த சாமிக்கு என்ன சிரிச்சுட்டு இருக்காரு நான் சொல்லுவேன், நீங்க பார்க்கும்போது தெரியுமானே தெரியாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஆத்மம் தான், அது எனக்குள்ள இருக்கிற அந்த 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 பரமாத்மாவும் என்னுடைய ஜீவாத்மா கனெக்ட் பண்றதுக்கான நேரங்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. அட் த எண்ட் நான் போய் சேர்ந்துடும் எனக்கு தெரியும். நான் இப்ப இங்க இருக்கு ஆக்சுவலா. சோ இப்ப போகும்போது அவர் என்ன அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு, என்ன பேசிட்டு இருக்கா, என்ன நடந்துட்டு இருக்கா, என்ன பாக்குறேன், என்ன எல்லாத்தையும் அவர் பாத்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் அண்டர் பை கண்ட்ரோல், நான் அவர்கிட்ட நான் வந்துட்டேன். அப்படி இருக்கும் போது அங்க போயிட்டு அசரதி பேசும்போது இந்த லிங்கம் இவ்வளவு ஹைட் தான் வரணும்னு அவங்க பேசுறாங்க. நாங்க அதே மாதிரி அங்க போயிட்டு ஆர்டர் போடுறோம்.
கொண்டு வரும்போது ரொம்ப சிரமப்பட்டு அந்த அந்த லிங்கத்தை நாங்க அங்க முடையூர்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம். லிங்கத்தை அப்படியே எடுக்கும் போது ஃபுல்லா மழை, வெயில் காலம். அங்க லிங்கத்தை எடுக்கிறோம், அப்படியே மழை பெய்யுதுங்க. அங்க இருக்கிற மக்கள் ஆச்சரியப்படுறாங்க, சாமி இதுக்கு முன்னாடி எங்கேயுமே இந்த மாதிரி நாங்க பார்த்தது இல்லைங்க. ஒரு லிங்கத்தை எடுக்கிற வரைக்கும் வெயில், நல்ல வெயிலுங்க. எடுக்கும் போது அந்த வேன்ல வைக்கும் போது மழை, மறுபடியும் மூடும் போது மழை இல்ல, காலி நின்றுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாங்க என்ன நம்ப முடியல, அந்த நிதர்சனமா உண்மை இது. சோ அப்போ வந்து யாருமே நம்பாதும் கூட நம்ப ஆரம்பிச்சாங்க. அவங்க ரோட்ல போறவங்க என்ன இங்க மட்டும் மழை பெய்யுது, ரோட்ல கிரைன் வச்சு எடுத்த அந்த பிளேஸ்ல மட்டும் மட்டும். அதுதான் தட்ஸ் சந்தானேஸ்வரர். எங்களுக்கு ஏன் ஒன்னும் எனக்குமே நம்பிக்கை இல்லை, ஆனா இது உண்மை. அங்க இருந்து உங்களாலே நம்பிக்கை இல்லை. எப்படி மத்ததெல்லாம் வெயில் காஞ்சிட்டு அந்த மரத்துல எப்படி மழை பெய்யும்? அதுதான் இது ஆக்சுவல் நடந்தது. அப்புறம் அங்க வந்து 2 கிரைன் கொண்டு வந்தாங்க, ஆனாலும் அதை ஏத்த முடியல. ஆனா இங்க வந்துட்டு மக்கள் எடுத்து வச்சிட்டாங்க. இங்க அங்க ஏத்த முடியல, இங்க இறக்கி வச்சிட்டாங்க. சிம்பிளா இறங்கிடுச்சு பிகாஸ் ஆஃப் அவர் சொல்லிட்டாரு. அதான் சொல்றேங்க, இறைவன் நினைச்சிட்டாருன்னா பிரளயத்தை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப இறைவன் யார் என்ற கேள்விக்கு அடுத்த பதில் நான் பதில் சொல்றேன். இப்ப இதெல்லாம் இங்க என்னென்ன வந்திருக்கு இதெல்லாம் நம்ம சொல்லின்னு வச்சுக்கோங்க. இது எல்லாம் வந்து முதல் படிங்க. ஆக்சுவலா இந்த இறைவன் யாரு, இந்த உருவம் யாரு, உருவம் யாரு, இறைவன்னா என்ன, இதெல்லாம் அடிப்படை மனிதனுடைய தேவை. இதையும் நான் இந்த ஆன்மான்னு ஒண்ணு பேசினேன் பாருங்க. இந்த ஆன்மான்னா என்ன, பிரம்மம்னா என்ன, பரபிரமஸ்வரூபம்னா என்ன, பராபிரமம்னா என்ன, இத பத்தி பேசும்போதுதான் உண்மையான தெளிவு கிடைக்கும். என் மக்கள் நான் சொல்லி கொடுக்குறதுதான். நீங்க யாரும் என்ன வந்து சாமி தயவு செஞ்சு கும்பிடாதீங்க, உங்களுக்கும் இல்ல, பொதுவாவே நான் சொல்லிடுறதுதான். ஏன்னா சாமி இல்ல. அப்ப நான் யாரு, உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன். எப்படின்னா உங்களுக்கு ஒரு குறைகள் இருக்கு, அதுக்கு இறைவன்ட்ட நாங்க ஒரு கணக்கு வச்சிருப்போம், அவர் கையில கேட்டு உங்களுக்கு பதில சொல்றோம். நீங்க போயிட்டு நீங்களா அதனுடைய கடமையில செஞ்சு பலனை சேர்ந்துக்கோங்க. இதுதான் நம்மளுடைய முழுக்க நோக்கம். இதுக்கப்புறம் இந்த ஃபியூச்சர்ல இந்த இடமெல்லாம் வந்து ஒரு தியான மடமாவும் பிளான் இருக்கு, முதியோர்கள் இல்லமும் பிளான் இருக்கு. இறைவனுடைய அரும் கருணை கிடைச்சதுன்னா இதுல நடக்க போகுது. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா. சரிங்களா? இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, அதாச்சும் சந்தானேஸ்வரர் இவ்வளவு பெரிய லிங்கம், இவ்வளவு பெரிய நீங்க பல இன்னல்கள் எல்லாம் தாண்டிதான் இங்க வந்து சந்தானேஸ்வரர், அதுவும் இங்க நீங்க வந்து சொன்ன மக்களை எடுத்து வச்சிட்டாங்கன்னு சொல்றப்பதான் அதுதான் உண்மையும் கூட. அதே மாதிரி நீங்க சொன்ன தகவல்கள்லாம் ரொம்ப உண்மையாவே நல்லா இருந்துச்சு. எப்படி நான் இதுல பாக்குறேன்னா, சிவனுடைய சில ஹைட்டா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் எல்லாமே ஒரே மூர்த்தியை நம்ம கணக்கு வைக்க கூடாது, அதனுடைய கீர்த்தி தான் நம்ம வைக்கணும். முதல் வந்து இங்க வந்தது இவங்கதான், அடித்தளம் இவர் மட்டும்தான் இங்க பிரதிஷ்டை. அதுக்கப்புறம் தான் மத்த எல்லா ரூபமுமே இங்க வந்ததுங்க. சரி, விநாயகர் கூட அதுக்கப்புறம் ரூபமா வந்தாரு. நீங்க எல்லா கோயிலுமே நீங்க பாக்குறீங்கன்னா முதல்ல விநாயகரை ஒரு படிநிலை பண்ணாலும் விநாயகரை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஆனா இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும், உலகத்துல எல்லாருக்குமே முதல் கடவுள் விநாயக பெருமான் தான். அது அடியனுக்கும் உண்டு, இதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இங்க என்னன்னா முதல் பிரதிஷ்டை பண்ணது விநாயகர் அல்ல, லிங்கம் தான். அதுக்கப்புறம் நந்தியை பிரதிஷ்டை பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் பெரிய லிங்கம் பிரதிஷ்டை, அதுக்கப்புறம் தான் விநாயகர், அதுக்கப்புறம் அம்பாள், அதுக்கப்புறம் லோபமுத்திர அகத்தியர், அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமான், அதுக்கப்புறம் காலபைரவர் சொல்லிட்டு அப்படி வந்துட்டு இருக்காங்க. அது ஃபைனலா நாக தேவதை. இன்னும் ஃபியூச்சர் நிறைய விக்கிரகங்கள் வரும். சரிங்க ஐயா, அடுத்தடுத்த நீங்க சொன்ன அம்பாலை பாத்துலாம், முருகரை பாத்துலாம், எல்லாரையும் அடுத்தடுத்த பாத்துலாம் ஐயா. சரிங்க, நன்றி, வணக்கம். நம்ம கரண்ட் 360 மோட சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனை ஒன்று தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோவோட நோட்டிபிகேஷன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரும். நம்ம ஐயாவுடைய ஆன்மீகத்தை நீங்க சிறப்பாக பார்த்து சிறப்பா மகிழ்ச்சி அடைஞ்சு உங்களுடைய ஆன்மீக தேடலை வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கலாம்.